எந்த ஒரு வணிகத்தையும் நடத்துவதில் ஒரு முக்கிய பகுதி உங்கள் வரிகளை புரிந்து கொண்டு தாக்கல் செய்வது. வெற்றிகரமான ஆன்லைன் வணிகத்திற்கும் இதுவே நிதர்சனம். இந்த வீடியோவில் வரி செலுத்துவதில் கவனம் செலுத்துவோம், அல்லது இன்னும் குறிப்பாக நெட்வொர்க் பங்கேற்பாளர்களுக்கான ஜிஎஸ்டி இணக்கத்தை ஆராயப் போகிறோம். முதலில் ஜிஎஸ்டி என்றால் என்ன? ஜிஎஸ்டி அல்லது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் இந்தியாவில் சரக்குகள் மற்றும் சேவைகளின் விநியோகத்தில் விதிக்கப்படும் மறைமுக வரியாகும். மறைமுகம் ஏனெனில் வாங்குபவர் நேரடியாக அரசாங்கத்திற்கு செலுத்துவது இல்லை. சப்ளையர், அதாவது வணிகர் அல்லது சேவை வழங்குனர், அரசாங்கத்திற்கு ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும். மற்றும் நீங்கள் சப்ளையரிடமிருந்து பொருட்களை வாங்கும் போது அல்லது சப்ளையரின் சேவைகளை பயன்படுத்தும் போது சப்ளையர் உங்களிடமிருந்து தொகையை பெறுவார். பொதுவாக நீங்கள் வாங்கும் பொருள் அல்லது சேவையின் விலையில் ஜிஎஸ்டி சேர்க்கப்படும். யார் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும் என்பதை பார்ப்போம். அனைத்து சப்ளையர்களும் அறிவிக்கப்பட்ட கட்டணத்தில் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும். இருப்பினும் சில விதிவிலக்குகள் உள்ளன. நீங்கள் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாத சிறப்பு சந்தர்ப்பங்களை பார்ப்போம். முதலாவதாக, விலக்கு அளிக்கப்பட்ட தயாரிப்பு அல்லது சேவையை முதன்மையாக வழங்கும் சப்ளையர்கள் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டியதில்லை. எடுத்துக்காட்டாக, நீங்கள் புதிய பழங்கள் மற்றும் காய்கறிகளை வழங்குபவராக இருந்தால் இந்தியாவில் புதிய பழங்கள் மற்றும் காய்கறிகளுக்கு ஜிஎஸ்டி விலையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதால் உங்கள் விற்பனைக்கு ஜிஎஸ்டி செலுத்த வேண்டியதில்லை. இரண்டாவதாக, நிர்ணயிக்கப்பட்ட வருடாந்திர வரம்புக்கு கீழே வருடாந்திர வருவாய் வரும் சப்ளையர்களும் இந்த வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறார்கள். ஆண்டுக்கு 40 லட்சம் ரூபாய்க்கும் குறைவாகவும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக ஆண்டு வருமானம் உள்ள சிறு வணிகங்களுக்கு இந்தியாவில் ஜிஎஸ்டி சட்டம் விலக்கு அளிக்கிறது. எனவே நீங்கள் ஒரு சிறிய கைவினை தொழிலை நடத்தி உங்கள் ஆண்டு வருமானம் 39 லட்சமாக இருந்தால் நீங்கள் வரம்புக்கு கீழே வருவீர்கள். எனவே ஜிஎஸ்டி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. கடைசியாக, சில சேவைகளை வழங்குபவர்களின் விஷயத்தில் ECO என்றும் அழைக்கப்படும் இ காமர்ஸ் ஆபரேட்டர் மூலம் அந்த சேவைகளை வழங்கும் போது ECO தானே சப்ளையர் போல ஜிஎஸ்டியை செலுத்த வேண்டும். இது சிஜிஎஸ்டி சட்டத்தின் பிரிவு 9(5) கீழ் அறிவிக்கப்பட்ட சேவைகளுக்கு மட்டுமே பொருந்தும். இவை உணவக சேவைகள், பயணிகளின் போக்குவரத்திற்கான மோட்டார் வாகன முன்பதிவு, தங்குமிட சேவைகள் மற்றும் வீட்டு பராமரிப்பு சேவைகள் போன்ற சேவைகள். இந்த சந்தர்ப்பங்களில் ஜிஎஸ்டியை ECO செலுத்துகிறது, சப்ளையர் அல்ல. எடுத்துக்காட்டாக, ஒரு டாக்ஸி டிரைவர் டாக்ஸி அக்ரிகேட்டர் ஆப் மூலம் பயணிகள் போக்குவரத்து சேவைகளை வழங்கினால் டாக்ஸி ஆப் தான் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும், டிரைவர் அல்ல. நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டுமா என்பதை தெரிந்து கொள்வது அடுத்த படியாகும். அதனால் யார் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டும்? நிர்ணயிக்கப்பட்ட வருடாந்திர வருவாய் வரம்பை மீறும் வணிகங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டும். இது மாநிலத்தின் வகையை பொறுத்தது. ஜிஎஸ்டி மற்றும் TCS டாக்ஸ் கலெக்ஷன் அட் சோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்கள் இரண்டையும் பெற வேண்டிய பயர் அப்ளிகேஷன்ஸ் மற்றும் செல்லர் அப்ளிகேஷன்ஸ் உட்பட இ காமர்ஸ் ஆபரேட்டர்கள். மாநிலங்களுக்கு இடையேயான விநியோகத்தில் ஈடுபட்டுள்ள சப்ளையர்களும் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டும். ECO மூலம் விற்கும் சப்ளையர்களும் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டும். இருப்பினும் சில விதிவிலக்குகள் உள்ளன. சில சப்ளையர்கள் ECO மூலம் விற்றாலும் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டியதில்லை. மேலும் இந்திய அரசாங்கத்தால் குறிப்பிடப்பட்ட சிறப்பு காரணங்கள் உள்ளன. விவசாய பொருட்களை விற்கும் விவசாயிகள் அல்லது பழங்கள் மற்றும் காய்கறிகளை விற்கும் காய்கறி கடைக்காரர்கள் போன்ற ஜிஎஸ்டியிலிருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்பட்ட பொருட்களின் சப்ளையர்களும் இதில் அடங்கும். மேலும் த்ரெஷோல்ட் லிமிட்டுக்கு கீழே வருமானம் உள்ள சரக்கு சப்ளையர்கள் மற்றும் மாநிலங்களுக்கு உள்ளான விநியோகங்களை மட்டுமே செய்பவர்களுக்கு இந்த தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, இவை சிறிய மளிகை கடைகளாக இருக்கும். அவை அக்கம் பக்கத்தில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே விற்பனை செய்யும். மேலும் பிரிவு 9(5) கீழ் அறிவிக்கப்பட்ட சேவைகளை வழங்கும் எந்த ஒரு சப்ளையருக்கும் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. யார் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டும் என்பதை இப்போது நாம் தெரிந்து கொண்டோம். நீங்கள் எங்கு ரெஜிஸ்டர் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதை அடுத்தபடியாகும். சப்ளையர் இருக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ரெஜிஸ்டர் செய்யப்பட வேண்டும். உதாரணமாக, ராஜஸ்தான் மற்றும் ஒடிசாவில் அமைந்துள்ள பர்கர் செயின் இரு மாநிலங்களிலும் ரெஜிஸ்டர் செய்ய வேண்டும். இதேபோல ஒரு ECO அவர்களின் சப்ளையர்கள் இருக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் TCS ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டும். ECO-யின் தலைமையகம் வேறு மாநிலத்தில் இருந்தாலும் இது பொருந்தும். எடுத்துக்காட்டாக, ஆன்லைன் புத்தக சந்தையின் தலைமையகம் டெல்லியில் இருந்தால்
அதன் சப்ளையர்கள் அதாவது புத்தக விற்பனையாளர்கள் மகாராஷ்டிரா மற்றும் மேற்கு வங்கத்தில் இருந்தால் மகாராஷ்டிரா மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய இரண்டிற்கும் டிசிஎஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட வேண்டும். ஜிஎஸ்டி என்றால் என்ன, அதற்கு யார் எங்கு ரெஜிஸ்டர் செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். ஆனால் இந்த ஜிஎஸ்டி சட்டத்தின் கீழ் உங்கள் பொறுப்புகள் என்ன? வாருங்கள் பார்க்கலாம். ஜிஎஸ்டி வசூல் மற்றும் நிர்வாகத்தில் இ காமர்ஸ் ஆபரேட்டர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளை தவிர இ காமர்ஸ் ஆபரேட்டர் ஆகஸ்ட் 2024 நிலவரப்படி வரி விதிக்கக்கூடிய விநியோகத்தில் 0.5% என அறிவிக்கப்பட்ட விகிதத்தில் டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் டிசிஎஸ்ஐ வசூலித்து அரசாங்கத்திடம் டெபாசிட் செய்ய வேண்டும். சப்ளையர் அதன் ஜிஎஸ்டி கடப்பாடின் மீதியை நேரடியாக அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும். இப்போது ஓஎன்டிசி நெட்வொர்க்கிற்குள் நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய 2 தனித்துவமான சாத்தியக்கூறுகள் உள்ளன. முதலாவதாக, மார்க்கெட் பிளேஸ் செல்லர் அப்ளிகேஷனாக செல்லர் அப்ளிகேஷன் செயல்படும் போது டிசிஎஸ்ஐ கழிப்பதற்கு செல்லர் அப்ளிகேஷன் பொறுப்பாகும். மேலும் விற்பனையாளர் ஜிஎஸ்டியை செலுத்த வேண்டி இருக்கும். இரண்டாவதாக, இன்வென்டரி செல்லர் அப்ளிகேஷனாக செல்லர் அப்ளிகேஷன் இருக்கும்போது பாத்திரங்கள் சிறிது மாறும். இந்த சூழலில் பையர் அப்ளிகேஷன் டிசிஎஸ்ஐ கழிக்கிறது. அதே நேரத்தில் செல்லர் அப்ளிகேஷன், இது விற்பனையாளராகவும் செயல்படுகிறது, ஜிஎஸ்டி செலுத்துவதற்கான பொறுப்பை நிறைவேற்றுகிறது. பிரிவு 9(5) கீழ் அறிவிக்கப்பட்ட உணவக சேவைகள், ஆன்லைன் ரைடு ஹெயிலிங் மற்றும் தங்குமிட சேவைகள் ஆகியவை அடங்கும். சேவைகளின் வழங்கல் என்ற சூழலில் இது சற்று வித்தியாசமாக வேலை செய்கிறது. இங்கே இ காமர்ஸ் ஆபரேட்டர் முழு ஜிஎஸ்டி தொகையையும் செலுத்த வேண்டும். முக்கியமாக சப்ளையர்களின் பங்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதன் விளைவாக டிசிஎஸ் எதுவும் வசூலிக்கப்படாது. மேலும் சப்ளையர் தனித்தனியாக ஜிஎஸ்டி செலுத்தும் கடமையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். எனவே ஓஎன்டிசியின் சூழலில் சேவை வழங்குநராக செல்லர் அப்ளிகேஷன் இருக்கும்போது உணவகம் அல்லது டாக்ஸி ஃபிளீட் உரிமையாளர் போன்றவை பையர் அப்ளிகேஷன் ஜிஎஸ்டியை செலுத்த கடமைப்பட்டுள்ளது. இதில் செல்லர் அப்ளிகேஷன் என்பவர் சேவை வழங்குநராக இல்லாமல் அக்ரிகேட்டராக இருப்பார். அதாவது ஒரு மார்க்கெட் பிளேஸ் செல்லர் அப்ளிகேஷன் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும். இந்த பொறுப்புகளை தவிர சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் சிபிஐசி மூலம் அறிவிக்கப்பட்ட தகுந்த ரிட்டர்ன்கள் மற்றும் படிவங்களை இசிஓக்கள் கட்டாயமாக தாக்கல் செய்ய வேண்டும். ரிட்டர்ன்களை தாக்கல் செய்வதற்கான இந்த கடமை சப்ளையர்களுக்கும் நீட்டிக்கப்படுகிறது. பதிவு செய்யப்படாத சப்ளையர்களை கொண்டு இசிஓக்கள் அத்தகைய சப்ளையர்களுக்கு சரியான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருப்பதை உறுதி செய்யும் பொறுப்பையும் கொண்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் ஒரு சப்ளையர் டர்ன் ஓவர் வரம்பை தாண்டினாலோ அல்லது மாநில எல்லைகளை கடந்து சப்ளை செய்ய ஆரம்பித்தாலோ சப்ளையர் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பெறுவதை இசிஓ உறுதி செய்ய வேண்டும். இ காமர்ஸ் துறையில் ஜிஎஸ்டி இணக்கத்தை பராமரிக்க இந்த பொறுப்புகளை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது. இந்த கொள்கைகளை முழுமையாக புரிந்து கொள்வது இசிஓக்கள் மற்றும் சப்ளையர்கள் தங்கள் ஜிஎஸ்டி கடமைகளை அதிக நம்பிக்கையுடனும் துல்லியத்துடனும் வழிநடத்த அனுமதிக்கும். அந்த இறுதிக் குறிப்பின் மூலம் ஜிஎஸ்டி மற்றும் அது தொடர்பான விதிகள் மற்றும் பொறுப்புகள் பற்றி நிறைய கற்றுக்கொண்டோம். சுருக்கத்தை விரைவாக பார்த்து நாம் கற்றுக்கொண்டவற்றை மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். இந்த வீடியோவில் நாம் கற்றுக்கொண்டவை: ஜிஎஸ்டி என்றால் என்ன, அது யாருக்கு பொருந்தும், யார் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டும், எங்கு செய்ய வேண்டும், ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனிலிருந்து விலக்கு பெற்றவர் யார், ஜிஎஸ்டி சட்டங்களின் கீழ் இ காம் ஆபரேட்டர்களின் பொறுப்புகள், ஓஎன்டிசி நெட்வொர்க்காக இருந்தால் ஜிஎஸ்டி பிரிவு 9(5) கீழ் சேவைகளுக்கு ஜிஎஸ்டி மற்றும் இ காமர்ஸ் ஆபரேட்டர்களின் கூடுதல் பொறுப்பு. ஜிஎஸ்டி இணக்கத்தை புரிந்து கொள்வது சுமூகமான செயல்பாட்டிற்கும் எந்தவொரு வணிகத்திலும் குறிப்பாக இ காமர்ஸ் ஆபரேட்டர்களுக்கு சட்டப்பூர்வ இணக்கத்திற்கும் முக்கியமானது. இந்த புதிய தகவலின் மூலம் நீங்கள் இப்போது ஜிஎஸ்டி இணக்கத்தின் சிக்கல்களை புரிந்து கொண்டு சுமூகமான வணிகத்தை உறுதி செய்ய சட்டத்தின் சரியான பக்கத்தில் இருக்க முடியும். இத்துடன் இந்த அமர்வை முடித்துக் கொள்கிறோம். உங்கள் வணிகத்தை வளர்க்க தேவையான அனைத்து உதவி குறிப்புகளும் இதில் உள்ளன என்று நம்புகிறோம்.